வணக்கம். நான் மரகதவள்ளி. சாதா ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ் இதில் நம்ம பட்டியில் சில பேர் 3 துணி கொடுப்பாங்க. நான் 2 துணி தான் கொடுப்பேன். அதான் வச்சு தச்சு கொடுப்பேன். அந்த கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, கிராஸில் நல்லா துணி வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கிராஸுங்கவும் நான் துணி போட்டு தைக்க சொல்கிறாங்க. சரிங்க்கா, நான் துணி போட்டு தைச்சி தரேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னது, பட்டியில் நல்லா ஒரு 2 துணி வச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு சரியாக புரியலை. நான் நல்லா திருத்தி கேட்டிருக்கணும். அவங்களுக்கு சொல்ல தெரியல. ஏன்னா நமக்கு தெரியும் இது பட்டி, இது பட்டன் பீஸ் அப்படிங்கிறது தெரியும் நேமு. அவங்களுக்கு தெரியல இதுதான் இப்படிதான்னு. அது நம்ம இனிமேல் அதை கரெக்ட் பண்ணிக்கணும். சரின்ட்டு பேண்ட்டு துணியில் எனக்கு வைங்க அப்படின்னாங்க. சரி, திரும்ப வாங்கி நம்ம ஃபுல்லாக பிரிக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு பேண்ட்டு துணியில் அந்த பட்டி அளவு துணி நான் மார்க் பண்ணி எடுத்து உள்ளே மடித்து அடிச்சுட்டு அந்த சைஸ் நான் மார்க் பண்ணிவிட்டு இதில் நான் தைச்சேன். நல்லா பொடி தையல் வச்சு நல்லா லாக் பண்ணி 4 பக்கமும் நல்லா லாக் பண்ணி எடுத்து தைச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா இருக்குது உண்மைக்கேமும். அடுத்த பக்கமும் அதே மாதிரி அந்த 2 பட்டி நான் கட் பண்ணனால 2 பக்கமும் நான் வச்சு தைச்சிட்டேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இனிமேல் கஸ்டமர் ஏதாவது கரெக்ஷன் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா, நம்ம கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக என்ன ஏதுன்னு கவனமாக கேட்டுக்கணும் இல்லையா? இது நமக்கு இதோட பேர் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. இன்னொரு ப்ளவுஸில் நான் வைக்கணும்.